என்னுடைய பெயர் சிவகுமார் பழனியப்பன். நான் வந்து திங்க்ஃப்ளூயன்ஸ் குளோபல் ஒரு கம்பெனி ரன் பண்றேன். எங்க கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, லார்ஜ் கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு அங்க உள்ள மேனேஜர்ஸ் லீடர்ஸுக்கு வி டூ லீடர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் பண்றோம். எங்களுக்கு 3 வெர்டிகல் இருக்கு. ஒன்னு கார்ப்பரேட் ட்ரைனிங் பயிற்சி அளிக்கிறது, இரண்டாவது கோச்சிங், மூணாவது மேடை பேச்சு ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கிங். இந்த 3 எங்களோட கோர் பிசினஸ். ஸோ என்னோட வெப்சைட் வந்து sivaspeaks.com. அது வந்து ஒரு ஸ்பீக்கர் வெப்சைட். அந்த சைட் வந்து நான் என்ன பண்ணேன்னா, நானே வந்து WordPress எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி எனக்கு தெரிஞ்ச மாதிரி பிளகின்ஸ் எல்லாம் போட்டு பண்ணி வச்சிருந்தேன். ஒரு நாள் நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த வெப்சைட் வந்து வெறும் பிளேஸ் ஹோல்டரா இருக்கு, அப்படி இல்லாம அது ஒரு சாலிடான லீட் ஜென்ரேட்டரா பில் பண்ண முடியுமான்னு யோசிச்சேன். அப்பதான் வந்து SEO பத்தி கேள்விப்பட்டேன், டிசைன் பத்தி கேள்விப்பட்டேன். அது எப்படி பண்றதுன்னு தேடும் போது ஒரு ஆனுவல் BNI கான்ஃபரன்ஸ்ல ஐ காட் டு மீட் Xcodefix டீம் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்களோட குருவோட மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணோம்னா, இந்த வெப்சைட்டை இன்னும் ஃபார்மலா ப்ரொஃபஷனலா டிசைன் டீமை வச்சு நல்லா டிசைன் பண்ணி SEO எலிமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு ஆப்டிமைஸ் பண்ணி சர்ச்ல மேல கொண்டு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீட் ஜெனரேட்டிங் பில்லரா பில் பண்ணணும்னு பிளான் பண்ணோம். தட்ஸ் ஹவ் நான் வந்து Xcodefix ஓட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட பிசினஸ்ல பாத்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. முன்னாடி இருந்த சைட் வந்து பிளேஸ் ஹோல்டர், நானே சும்மா பண்ணி வச்சது. ரொம்ப வெரி ரேரா தான் அதுல இருந்து லீடு வரும், யாராவது கால் பண்ணி கேட்பாங்க. அதர்வைஸ் இட்ஸ் ஒன்லி அப்படியே இருக்கும், லைங் தேர் தான். ஆனா Xcodefixல வந்துட்டு ஒரு 4 மாசத்துல டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி சைட் லான்ச் பண்ண ஒரு 2-3 மாசத்துலயே பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ஆரம்பிச்சதுன்னா, ஒரு மாசத்துலயும் வந்து 10, 12, 13, 15 என்கொயரிஸ் வர ஆரம்பிச்சது. நிறைய வந்து வேலிட் என்கொயரிஸ். அவங்க கூகுள்ல போய் தேடுவாங்க, இன்டென்ஷனோட ஒருத்தர் ஸ்பீக்கர் ஹையர் பண்ணணும்னு தேடுவாங்க. அந்த இன்டென்ஷன் பையிங் இன்டென்ஷனோட தேடக்கூடிய லீட்ஸ் வந்து எனக்கு கொண்டு வந்து கொடுத்துச்சு. அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ். நிறைய முன்னாடி எல்லாம் வந்து நான் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்கேன் சைட்டுக்கு எல்லாமே. அப்ப என்ன ஆகும்னா, ஒன்னு ப்ராமிஸ் பண்ணுவாங்க, அப்புறம் டெலிவரி பண்ண மாட்டாங்க, டிலே ஆயிட்டே இருக்கும், லாட் ஆஃப் சேலஞ்சஸ் இருக்கும். இந்த டீம் எப்படின்னா, என்ன ப்ராமிஸ் பண்ணாங்களோ அதை வந்து பெர்ஃபெக்ட்டா டைம்ல டெலிவரி பண்ணாங்க. இன்னொன்னு வந்து the whole team was available for me all the time. ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி எவ்ரிபடி டிசைன் டீம்ல எல்லாருமே அந்த குரூப்ல இருந்தாங்க. என்ன கேள்விக்கு உடனே பதில் வந்துச்சு, நான் இன்டராக்ட் பண்ணேன், இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்தேன், பேக் அண்ட் ஃபோர்த் கம்யூனிகேஷன் நடந்துட்டே இருந்துச்சு. அது இல்லாம மாசம் ரிவ்யூ வச்சிருந்தாங்க, என்னென்ன மைல்ஸ்டோன் மூவ் ஆகுதுன்னு பார்க்க முடிஞ்சது. அந்த ஸ்ட்ரக்சர்டு ஒர்க்கிங் தான் வந்து ஐ திங்க் யூனிக் ஃபார் Xcodefix நினைக்கிறேன். தட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் மீ. ஒரு 1 மந்த் கான்ட்ராக்ட் சைன் அப் பண்ணி என்னோட இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் மந்த்லயே வந்து ஒரு டிராஃப்ட் பேஜ் ஹோம் பேஜ் காமிச்சாங்க. அந்த டிராஃப்ட் ஹோம் பேஜ் பார்த்த உடனே வந்து எனக்கு ஒரு ஐ காட் கான்ஃபிடன்ஸ், இந்த டீம் கரெக்டா பண்றாங்கன்னு நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் 2-3 மந்த்ஸ்ல ஹோல் சைட்டும் பில்ட் ஆகி ரேங்கிங் எல்லாம் வர ஆரம்பிச்ச அப்புறமா ஐ காட் சூப்பர் கான்ஃபிடன்ஸ். அதுக்கப்புறம் 3rd லெவல்ல வந்து ஒரு 4வது மாசத்திலேயே வந்து லீட்ஸ் வர ஆரம்பிச்சது. That gave me wonderful confidence that design மட்டும் இல்லாம search engine இவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது. I think that is what I like in Xcodefix. Xcodefix நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களான்னா கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆல்ரெடி பண்ணியிருக்க நிறைய. ஸோ ஏன் அப்படின்னா, Xcodefix வந்து யூனிக் 2 விஷயத்துல. ஒன்னு வந்து எக்ஸ்பர்டீஸ், போத் டிசைன் அண்ட் SEO. அது பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் காம்பினேஷன். செகண்ட், ரெஸ்பான்ஸ் டைம், the way they communicate வந்து வெரி வெரி பவர்ஃபுல். the whole டீமுமே எப்படின்னா ஓனர்ஷிப் எடுத்துட்டு ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணி டைமுக்கு குவாலிட்டியா கொடுக்கறதுல வந்து அவங்க அடிச்சுக்கவே முடியாது. ஐ ஹவ் சீன் இன் மெனி ஏஜென்சிஸ், பட் Xcodefix ரொம்ப யூனிக். அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டியே வந்து தாராளமா ஐ வில் கோ அண்ட் ரெக்கமெண்ட் இந்த கம்பெனி கூட ஒர்க் பண்ணுங்கன்னு எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்க இஃப் யூ வாண்ட் டு பில்ட் அ வெப்சைட், இஃப் யூ வாண்ட் டு மேக் இட் வெரி ஆப்டிமைஸா பில்ட் பண்ணி ஒரு பிசினஸ் நீங்க க்ரோ பண்ணணும்னா கண்டிப்பா யூ ஹேவ் டு கம் அண்ட் ஒர்க் வித் Xcodefix. ஒரு பிசினஸ் ஓனர் வந்து எதனால வெப்சைட்ல SEO இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். sivaspeaks.com முன்னாடி ஒரு பிளேஸ் ஹோல்டரா தான் இருந்துச்சு. ஆனா Xcodefix கூட வந்து ஆப்டிமைஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சைட் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பிளேஸ் ஹோல்டரா இல்லாம ஒரு இன்பவுண்ட் லீட் ஜெனரேட்டிங் பிளாட்ஃபார்மா மாறிடுச்சு. அப்போ இது பெரிய டிஃபரன்ஸ் பிசினஸ்க்கு. அப்போ எந்த பிசினஸ் ஓனருமே வந்து உங்க பிசினஸ்ல குவாலிட்டியான இன்பவுண்ட் என்கொயரி கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க யோசிக்காம வெப்சைட்லயும் அதை ஆப்டிமைஸ் பண்றதுலயும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வேர்ல்ட்ல வந்து எல்லாருமே கூகுள்லயோ இல்ல ஏலியோ போய் தேடுறாங்க என்ன வேணுங்கிறது. அங்க உங்க சைட் வரலன்னா, நீங்க வரலன்னா லூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நீங்க உங்க பிசினஸ்க்கு கண்டிப்பா ஒரு குவாலிட்டியான வெப்சைட், அது இல்லாம SEO, AI search optimize பண்ண வெப்சைட் இருந்துச்சுன்னா definitely it will help you in growing your business.